வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அது வளரணும், மக்கள்கிட்ட சென்ட் ஆகணும் அப்படின்னா பேச்சாளர்களாக ரொம்ப முக்கியம். விளக்கமாக பேசக்கூடியவர்கள், விவரமாக பேசக்கூடியவர்கள். சிலர் பார்த்தீங்கன்னா வரலாறுகளை அள்ளி தெளிப்பாங்க. இப்படித்தான் அவங்க மனப்பாடம் வச்சுருக்காங்களோ அப்படி தெரியல. அந்த வகையில் ஏகப்பட்ட பேர் அடிக்கிட்டே போகலாம். திமுக கழகத்தில் ஏகப்பட்ட பேர். மு.க. ஸ்டாலின் இப்போ நல்லா பேசிகிட்டு இருக்கிறவர் உதயநிதி ஸ்டாலின் அற்புதமாக பேச்சாளர். ஃபஸ்ட் கிளாஸான பேச்சு, ரொம்ப தெளிவான பேச்சு, திரைக்கதை வசனத்தை போன்ற உரைநடையான ஒரு பேச்சு. அந்த கட்சியில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. வெற்றி கொண்டான், மற்றபடி தீப்பொறி ஆறுமுகம், இப்போ இருக்கிறதுல துரைமுருகன், அடிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர். பீட்டர் அல்ஃபோன்ஸ், ஏகப்பட்ட பேர், அடிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதிமுகவில் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், நல்லா பேசக்கூடியவர் சொல்ல முடியாது. அதே மாதிரி அதிமுக நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. செல்லூர் ராஜன் அற்புதமான பேச்சாளர், சி.வி. சண்முகம், மற்றபடி இது தங்கமணி, 2-3 பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பேச்சாளர்கள் இருந்தாலுமே கூட சில பேச்சாளர்கள் ஏன் குழப்புறாங்க, ஏன் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க, இதை ஏன் எடப்பாடி கண்டுகொள்ளவில்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. குறிப்பாக நம்ம திண்டுக்கல் சீனிவாசனை தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஜெயலலிதா அம்மையார் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப அவர் சொன்னார், பல பேர் பலவிதமாக பேசக்கூடிய சமயத்தில் அந்த அம்மா இறந்து விட்டார்கள் அப்படின்னு கூட சொன்னாங்க. எம்ஜிஆரை போன்று இறந்து விட்டார்கள் அப்படின்னு கூட சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க நேற்று 2 இட்லி சாப்பிட்டாரு, நான் கண்ணால் பார்த்தேங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் 2 வாரத்துக்கு பின்னால் உண்மைகள்லாம் வெளிவந்ததுக்கு பின்னால் அப்படி நான் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு போட்டு சொன்னார். இப்போ சமீபத்தில் 2026 நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் பக்கத்தில் ஏதோ மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்க சமயத்தில் டக்குன்னு பேசுகிறார். ஆதலால் நாம் எல்லோரும் 2024 நாடாளுமன்றத்தில் மோடியை முதலமைச்சராக்குவோம் அப்படிங்கிறார். இது என்ன பேச்சு அப்படின்னு தெரியல. இல்லை வேண்டுமென்றே பேசுகிறாரா, இல்லை அவருடைய சுபாவம் அப்படின்னா அப்புறம் மென்டல், மற்றபடி மனோநிலையில் பாதிக்கப்பட்டாலா, பேசுகிறப்ப வார்த்தையை கவனிக்க மாட்டாரா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி ஏகப்பட்ட அது மாதிரி பிரச்சனைக்குள்ளே ஒரு பேச்சாளர் தான் அதிமுக. திண்டுக்கல் சீனிவாசனை சொல்லலாம், சர்ச்சைக்குரிய பேச்சாளரும் கூட. அவர் பேசி போட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்லுவார். அது மாதிரி இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால் திண்டுக்கல் இல்லை அதிமுக சார்பாக ஒரு இரவில் கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அப்போ பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்காருன்னா, அதிமுகவை அழித்து விடலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என எம்ஜிஆர் நினைத்ததை போல் இந்த கட்சியை அசைத்து விடலாம் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் என்னைக்கு நினைச்சாரு ஒன்றும் புரியல. அந்த கட்சி ஆரம்பிச்சவரே எம்ஜிஆர் தான். இல்லை அதிமுகவை அழித்து விடலாம், என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என எம்ஜிஆர் நினைத்ததை போல இந்த கட்சியை அசைத்து விடலாம் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ நினைத்துட்டு இருக்கான்னு சொல்றார், ரைட்டு, ஓகே. என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என எம்ஜிஆர் நினைத்ததை போல் அதிமுக அழித்து விடலாம் அப்படி எம்ஜிஆர் இன்னைக்கு நினைச்சாரு. அதிமுக இருந்து கொண்டே திண்டுக்கல் சீனிவாசன் இந்த அளவுக்கு பேசுறாருன்னா அப்புறம் எம்ஜிஆர் யாருன்னு இவருக்கு தெரியலையோ, ஒன்றும் புரியல. அப்புறம் அடுத்தது பேசுறாரு பாருங்க, கூட்டம் கூடுவதெல்லாம் எல்லோரும் எம்ஜிஆரை போல் ஆகிவிட முடியாது. ரைட்டு, ஓகே, அது அருமையான பாயிண்ட். அடுத்து நடிகர் விஜய்க்கு கூட்டம் கூடுகிறது, ஆனால் அவருக்கு வாக்களிக்க மாட்டார். ரைட்டு, ஓகே, அது அரசியல் சப்ஜெக்டில் பேசலாம். அதே நேரத்தில் மேடையில் அடுத்து பேசுகிறார், மேடையில் இருக்கிற நாங்கள் எல்லாம் கிறுக்கர்களா, லூசுகளா எடப்பாடியை ஆதரிப்பதற்கு. ஒன்றும் புரியல. அப்போ இப்போ யார் பொதுச் செயலாளர்? இல்லை எடப்பாடியா, இல்லை ஒருவேளை எம்ஜிஆர் இறக்காமலே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரியல. என்ன பேசுகிறார்? ஃபஸ்ட்டு அப்படி பேசிட்டாரு. அடுத்தது பேசுகிறார், மேடையில் இருக்கிற நாங்கள் எல்லாம் கிறுக்கன்களா, லூசுகளா. இந்த வார்த்தை எதற்கு? சரி, அது போட்டால் ரைட்டு, ஓட்டு. எடப்பாடி ஆதரிப்பதற்கு. நாங்கள் எல்லாம் லூசுகளா, எடப்பாடி ஆதரிப்பதற்கு.
ஒன்றுமே புரியல. இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி, அது கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ இவர் என்ன லூஸா? இதில் யார் லூஸு ஒன்றுமே புரியல. அப்புறம் திடீர்னு சுதாரிச்சர் பக்கத்து மாவட்டத்தில் உள்ள அந்த அவரை ஓபிஎஸை ஆதரிக்கவில்லைன்னா அவருடைய நேர்மை இல்லை அப்படி இப்படி பேச்சை மாத்துறார். பேசக்கூடிய பேச்சில் வந்து ஓர்ஸு கிடையாது. பாயிண்டாக பேசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் எம்ஜிஆர் யாருன்னே தெரியாமல் பேசிட்டு உட்காந்துருக்காரு. இத்தனைக்கு அதிமுகவில் இருந்து கொண்டு மற்றபடி நாங்கள் என்ன லூசுகளா கிறுக்குகளா எடப்பாடி ஆதரிப்பதற்கு அப்படின்னா ஒன்றுமே புரியலையே. இப்போ இந்த மாதிரி ஆளெல்லாம் பேச விட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார் அப்படின்னா அப்புறம் எடப்பாடி நாளைக்கு என்ன 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஆளெல்லாம் அவங்க நடுவூட்டில் ஒன்று நிற்கார வச்சு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பேசி அஞ்சு போட்டு பேச விட்டா அப்படின்னா இவர் என்னத்தை பேசுவார்? கண்டதெல்லாம் பேசுகிற போல இருக்க. இல்லை நாங்கள் எல்லாம் லூசுகளா கிறுக்குகளா எடப்பாடி ஆதரிப்பதற்குன்னா அப்போ இவர் எந்த பிரிவில் இருக்கிறார்? ஓபிஎஸ் இருக்கிறாரா, டிடிவியில் இருக்கிறாரா, இல்லை சசிகலா கூட இருக்கிறார்? எடப்பாடியிடம் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப நாங்கள் என்ன லூசுகளா கிறுக்குகளா எடப்பாடி ஆதரிப்பது அப்படின்னா அப்போ இவர் தான் உண்மையிலே லூஸாக இருப்பார் அப்படின்னு தான் தோணுது. உண்மையிலே இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா எடப்பாடி வந்து நாளைக்கு முதலமைச்சர் கனவு எவ்வாறு நிறைவேற்றி கொள்வார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இருக்க வேண்டிதான், பேசிக்கிட்டே இருக்கிறவங்க சிறிய தடுமாற்றம் ஏற்படும். அது எவ்வளோ பெரிய பேச்சாளனாக இருந்தாலும் சரி. சில பேர் அப்படியே தெளிவாக பேசிக்கிட்டே போவாங்க. ஆனால் ஒன்றுமே யாருமே சட்டையே பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக பேசுவாங்க. ஆமாம், திருமாவளவன் ஐயா, மற்றபடி வந்து சுபவீர பாண்டியன், வைகோ, மற்றபடி வீரமணி அடிக்கிட்டே போகலாம். அவங்களாம் ஃபுல்லாக அரசியல்வாதிகள், அற்புதமாக பேசுவாங்க. ஒரு நெருடல் கூட இருக்காது. ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் பேச்சுக்கே வந்து இந்த அளவுக்கு இத்தனை ஓட்டை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சு எடப்பாடி எப்படி கட்சி நடத்த முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ். இதை வச்சுட்டு அப்புறம் பார்த்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சலசலப்பு. அப்புறம் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு வழக்கமாக பேசக்கூடியதாங்க. இப்போ கூட மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சி அவராக பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பேசல, மைண்டு வாய்ஸ் அவராக தானாக பேச. அப்போ உண்மையிலே அவர் நினைத்து கொண்டிருப்பது எடப்பாடி தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாரா, அல்லது எம்ஜிஆரை வந்து கட்சி ஆரம்பிக்காதவர் வேறு யாரோ ஆரம்பிச்சு அந்த கட்சி இருந்து நினைச்சிட்டு இருக்கிறாரா? ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வைத்து கொண்டுதான் அதிமுக எடப்பாடி பிரிவு எவ்வாறு வளரும்? கட்டாயமாக வந்து நாளைக்கு ஒரு தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர் டக்குன்னு இந்த மாதிரி பேசுனா என்ன பண்ண முடியும்? எடப்பாடி எவ்வாறு வர முடியும்? வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எடப்பாடியை நாம் பிரதமராக்குவோம் அப்படின்னு சொன்னார் வைங்க, என்ன பண்ண முடியும்? இல்லை, அந்த மாதிரி ஆள் தான் இது. ஆமாம், இதெல்லாம் வந்து எடப்பாடி ஓர்ஸ் பண்ணணும். ஓர்ஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்பு கட்சியை வளர்த்த முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி ஆளாலே கட்சி கெட்டு போயிடும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.